இந்த பக்கம் நாலா பக்கம் அப்படியே நுரைச்சுண்டு வருது இப்போ. நல்லா இருக்கும் இந்த மோர் குழம்பு. இந்த கடுகோட ஃப்ளேவர் ஆவக்காய் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மோர் குழம்பு. இந்த சேப்பங்கிழங்கு கறியை பற்றியெல்லாம் எப்படி ரோஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்க. இந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்க. சேப்பங்கிழங்கு கறி ரெடி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேப்பங்கிழங்கு வந்து புளி அரைச்ச கறி. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மோர் குழம்போட, ஒரு சாதுவான ஒரு கூட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிற ஐட்டத்தோட இந்த கறி வந்து தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப ஆப்டாக இருக்கும். நல்லா எண்ணெயை விட்டு ரோஸ்டாக பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். சேப்பங்கிழங்கு நான் இதை 1 கிலோ திட்டத்துக்கு நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நல்லா குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவா இப்படி பண்ணால். சேப்பங்கிழங்கு நான் இன்னைக்கு குக்கரில் ஒரே ஒரு சவுண்டு விட்டு வேக விட்டு உரிச்சிருக்கேன் தோலை. அப்படி ஒரு சவுண்டு விட்டாதான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண முடியும் நம்மளால. ரொம்ப சவுண்டு விட்டீங்கன்னா குழஞ்சி போயிடும். மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு என்னன்னா, ஒரு சின்ன, இது நான் 1 கிலோ திட்டத்துக்கு சொல்றேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் எடுத்துக்கணும். புளி, 2 சிவப்பு மிளகா. இது என்ன பண்ணும், கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு இப்படி ஊற வச்சு வச்சிடணும். பெருங்காயம், மஞ்சப்பொடி, அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த குட்டி மிக்சி எடுத்துக்கோங்க. குட்டி மிக்சி ஜாரில் இந்த புளியும் அந்த இதுவும் மிளகாவத்திலும் போட்டுன்ட்டு தேவையான அளவு உப்பு. நான் இன்னைக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைன்னா அப்புறம் பார்த்துன்னு போட்டுக்கலாம். நம்ம டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். இவர் அரைச்ச விழுத இப்படி போட்டுக்கணும். நைஸாக அரைங்கோ. இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இதில் 1 ஸ்பூன் திட்டத்துக்கு, சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் திட்டத்துக்கு உப்பு, டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு. இதை நல்லா கையால் இப்படி கலந்துக்கணும். இப்படி கலந்துக்கணும். சப்போஸ் சின்ன மிக்சியில் வந்து மிளகா அரைக்க முடியலன்னா வெறும் சிகப்பு மிளகா பொடியை அது திட்டத்துக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் எண்ணெய். இது பேர் இதுலேயே கருவேப்பிலை இப்படி என்னென்னா கிள்ளி போட்டுன்ட்டா மணமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த சேப்பங்கிழங்கு இதில் போட்டு பெசறிடணும். ஏன் நல்லா இந்த மாதிரி சேர்ந்தா மாதிரி இப்படி பெசரி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கறிகா வதக்குற மாதிரி இதை வதக்க வேண்டியது தான். இப்போ அடுப்பில் வானலியை போட்டாச்சு. இதில் நல்லா கண்ணை முடிந்தான் எண்ணெயை விடணும். ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கம்மியாக வேணும்னாலும் விட்டுக்கோங்க. ஆனால் இது விட்டாதான் அந்த ரோஸ்ட்டாக நல்லா வரும் கறி. குழந்தைலாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவா. எண்ணெய் காஞ்சு கொடுத்து இதில் கடுகை பழம். இப்போ கடுகு வெடிச்சு கொடுத்து இப்போ உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்த உடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு இந்த நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுடணும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் மேலே வச்சுட்டேன். அப்போ தான் அதில் கொஞ்சமாச்சும் ஒட்டும். என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸு அடுப்பை பெருசாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையோடு இப்படி கலந்துடணும். ஏன்னா எல்லாத்தையும் அந்த எண்ணெய் படணும். அதெல்லாம் ஒத்தையாக எடுத்துடணும். சம்டைம்ஸ் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படியே பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பக்கத்துலேயே இருந்து நீங்கள் இந்த கறி வேலை தான் பார்க்க போகிறேன்னு சொன்னாக்க பெருசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே வேலையாக இருந்தால் அப்படி இருக்கலாம். அப்படி இல்லை வேறு வேலையை பார்க்க போகிறீங்கன்னாக்க இது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க. ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு ஒரு முறை வந்து இதை கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும். இது நான் கறி ஆனப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
இன்னைக்கு வந்து மோர் குழம்பு பண்ண போகிறேன். இதனோட ஸ்பெஷல் என்னன்னா, இது மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதில் வந்து கடுகு தான். இந்த மோர் குழம்பு எப்படி இருக்கும்னாக்க, நம்ம ஆவக்காய் சாப்பிட்டா அதனோட மெயின் ஃப்ளேவர் என்ன, அந்த பச்சை கடுகு வாசனை தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மோர் குழம்புல அந்த கடுகோட ஃப்ளேவர் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மோர். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு தான் இதுக்கு மெயின். இது பாருங்க, ஒரு 4 பேர் திட்டத்துக்கு சொல்கிறேன் நான். ஒரு 1/4 ஸ்பூன் வேணும் இது. அப்புறம் நன்னா இவ்வளோ வேணும். ஒரு பெரிய ஒரு ஸ்பூன் நன்னா பெருசாக ஒரு ஸ்பூனில் இந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா ஊற போட்டுடணும் ஜலத்தில். இதை பார், நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறணும் இந்த கடலைப்பருப்பு. அதோட என்ன பண்ணணும்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். காரணம் அவளுக்கு எவ்வளோ வேணுமோ. இது நான் பொதுவாக இது ஜென்ரலாக சொல்கிறேன், 4 பேருக்கு. இது 2 பச்சை மிளகா உரைக்கிறது, ஒரு சிகப்பு மிளகா. இது வந்து அரைக்கிறதுக்கு சாமான். அப்புறம் இது வந்து மீடியம் புளிப்பு இருந்தால் போதும், ரொம்ப புளிப்பாக பண்ணிக்காதீங்க மோர் குழம்ப. அதனோட காய் வந்து பூசணிக்காய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். சிலதுக்கு சில காய்கறிகள் போட்டால் சூட் ஆகும். இந்த கடுகரைச்ச மோர் குழம்புக்கு வந்து வெள்ளை பூசணிக்காவை வந்து இதை கட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு அது போட்டிங்கன்னா இது வேகும்போது இந்த காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மோர் குழம்புக்கு. இதை தாளிச்சு கொட்டுறதுக்கு என்ன வேணும்னா தேங்காய் எண்ணெய் விட்டுண்டா தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு எல்லாமே. தாளிச்சு கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். வேறு ஊற வச்ச கடலைப்பருப்பும் கடுகையும் நான் இதில் போட்டுடுறேன். கடலைப்பருப்பு ஊறணும் இல்லையோ, கடுகு ரெண்டும் ஊறணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், ஒரு சிவப்பு மிளகாய், தேங்காய் துருவல், அவ்வளோதான். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பூசணியை வந்து இப்போ நான் அதுக்கு தக்கின உப்பு காய்க்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக விட்டு எடுத்த ஜலத்தை வந்து நான் வீணாக்க மாட்டேன். அது ஆறின உடனே நம்ம மிக்சியில் அரைக்க போனோம் இல்லையா, பச்சை கடுகும், ஊற வச்ச பச்சை கடுகும், கடலைப்பருப்பு, பட்டை மிளகா, பச்சை மிளகா, அதோட இந்த தண்ணியை விட்டு நான் அரைச்சிட்டேன். இதை அரைச்ச விழுதை இப்போ இதில் கொட்டணும். இந்த விழுதை கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த மோரை வந்து அரைச்ச அந்த மிக்சிலேயே நான் விட்டு அரைச்சிடுவேன். ஒரே ஒரு ட்ரிப் விப்பரில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, மட்டா கொஞ்சம் விட்டு விப்பரில் அரைச்சி வச்சுட்டோம்னா கடையானவா கடையலாம், இல்லை நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன் ஒரு ஓட்டு. அப்படியே கொதி வந்த உடனே சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மஞ்சப்பொடியை கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த மோரை செலுப்பி இருக்கும் இல்லையா, அதை இதில் விட்டுடணும். மோரை சிலுப்பி அதில் விட்டாச்சு. இப்போ நாலா பக்கம் லைட்டாக பொங்கி வரும்போதே இதை அணைச்சிடணும். அவ்வளோதான். அணைச்சிட்டு தாளிச்சு கொட்டலாம். சிம்மிலேயே வச்சுக்கோங்க, பெருசாக வைக்க வேண்டாம், திரிஞ்செல்லாம் போகாது. சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 2 முறை நடுவில் இந்த மாதிரி கலரி விட்டாக்க நாலா பக்கமும் அப்படியே எழும்பி வரும் பாருங்க. இப்போ காய்க்கான உப்பு போட்டோமோ இல்லையோ, இப்போ மோர் குழம்புக்கான உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன், டேபிள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். ஏன்னா கரைஞ்சிடும், ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இப்படி பண்ணாக்க அது கரைய போகிறது உப்பு. ஓகே, தெரியுதா? இப்போ இந்த பக்கம் நாலா பக்கம் அப்படியே நுரைச்சுண்டு வருது. இப்போ வரும்போது இதை வந்து மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது. இப்படி வந்தோடனே ஒரு கலரிட்டு அணைச்சிட வேண்டியதுதான். நாலா பக்கமும் அப்படியே எழும்பி வரும் ஓரமெல்லாம். அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்குது திக்னஸ். இப்போ அதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இப்போ இழுப்பு சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் நான். அதில் கடுகு வெடிச்சுடுத்து. இப்போ 2 உளுத்தம்பருப்பு வாசனைக்கு, உளுத்தம்பருப்பு சேர்ந்ததும் 2 கருவேப்பிலை. இப்போ இது என்ன பண்ணணும்னா பச்சையாக ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனும்
இந்த இதுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா இருக்கும் இந்த மோர் குழம்பு. இந்த கடுகோட ஃப்ளேவர் ஆவக்காய் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மோர் குழம்பு. இதை பருப்பை வந்து பிசைஞ்சுட்டு சாத்தில் பருப்பை போட்டு நெய் விட்டு பிசைஞ்சுட்டு இந்த மோர் குழம்பு தொட்டுண்டு சாப்பிடலாம். இல்லை ஏதாவது ஒரு கலந்த சாதம் தேங்காய் சாதத்துக்கு தொட்டுண்டா கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மோர் குழம்பு முடிஞ்சாச்சு. இப்போ இந்த சேப்பங்கிழங்கு கறியை பற்றியெல்லாம் எப்படி ரோஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மேலே நான் வச்சுட்டேம்மா அடுப்பில். என்ன இன்னும் ரோஸ்ட்டாக வேணுன்றாலும் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். இந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்க. மட்டா நிதானமாக புளியை போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுக்காம காரம் புளி உப்பு போட்டுட்டு நான் சொன்ன அளவு அந்த 1 கிலோவுக்கு போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு கறி ரெடி. இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.